இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரூபஸ்ரீ டென்ஷனில் நின்றுட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி பல்லவியை கூப்பிட்டு வந்துட்டு குழந்தைங்கள்லாம் காமிச்சு பாடுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நல்ல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீ சொல்கிறாங்க, என்ன அவ்வளோதானா, என் பாட்டியை வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயடா முதல்ல பல்லவி அங்கே வந்து பாடட்டும், அதுக்கடுத்து தான் பாட்டி அங்கே வரும், ஐயா இந்த கதையில் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாசா சொல்ல, இப்படியெல்லாம் கார்த்தி ஆக்ட் பண்ணும்போது பயங்கர வந்துட்டு ஜாலியாக இருக்குது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடித்தது. இப்போ வந்துட்டு கார்த்திக் ஒரு செம்ம ஆக்டிங் சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரூபஸ்ரீ வந்துட்டு இல்லை நான் உண்மையாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக பல்லவி பாட வருவாங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல வந்து பாடட்டும் அதுக்கடுத்து பார்க்கலாம் வைஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இவ வேற சொன்னதே சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கம் ரூபஸ்ரீயை திட்டிக்கிட்டு இருக்க, இந்த சைடு ரூபஸ்ரீ கார்த்தியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம பாட்டி அவன் கையில் சிக்கிட்டாங்க, அதுக்காக இவன் சொல்கிற வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, போய் அந்த தீபா கிட்ட பாட்டிக்காக இவகிட்ட இப்படியெல்லாம் இறங்கி நடிக்க வேண்டியிருக்கு, அவன் நாளைக்கு வந்துருவாளா இல்லை மறுபடியும் ஏதாவது சொதப்பிடுவாளா, கடவுளே பாட்டியை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு கார்த்தி வந்துட்டு ராஜாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு பாட்டியை பத்திரமா பார்த்துக்கூட, பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள அதெல்லாம் சரிதான், நாளைக்கும் மறுபடியும் அந்த ரூபஸ்ரீ ஏதாவது ஒரு கோல்மால்தனம் பண்ணி வேற ஒரு பொண்ணை பாட வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம இதுக்கு முன்னாடி பல்லவி முகத்தை பார்த்தது கூட கிடையாது, பார்த்தது அந்த சிதம்பரம் அவங்க டீம் தான், இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, வேற ஒருத்தங்க வந்து பாடினாலுமே குரல் பல்லவியோட தான் இருக்கணும்ல, அதை நான் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவேன், அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, நாளைக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு செக் வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ள அப்படின்றாங்க. நீ அந்த பாட்டியை மட்டும் எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். கிளவி நல்ல வேலை கிளவி, நீ பொழச்சிட்ட, உனக்கு ஆயுசு 100ன்னு வையன், உன் பேத்தியே உன்னை காப்பாற்றிட்டா, உன் பேத்தி மட்டும் அந்த பல்லவியை எங்களுக்கு பாட வைக்கிறதுக்கு ஓகே சொல்லலைன்னு வையி, இந்நேரத்துக்கு நீ மேலோகமே போய் சேர்ந்துருப்போனா பாரு, உன் பேத்தி கையால் பொழைச்சி இப்போ உசுரோட இருக்க, நாளைக்கு வரைக்கும் நீ எங்ககிட்ட தான் இருப்ப, நாங்கள் பல்லவியை பார்க்கறதுக்காக வச்சுருக்கோம் பெரிய ஒரு செக்கு, பல்லவி விஷயத்துக்கு நாளைக்கு போடுற எண்டு கார்டு அப்படின்னு சொல்ல, ஐயையோ இவங்க என்ன புது பிரச்சனையை கிளப்புறாங்கன்ற மாதிரி கோயிலாக முழிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பல்லவி ஆட்டோலேருந்து இறங்கி சரி தீபா வர்றாங்க. வந்ததுமே மீனாட்சி எங்கே தீபா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்கக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்ன தீபா அவசரமாக எங்கேயோ போனேன் அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா ரூபஸ்ரீ எனக்கு மாற்றி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஃபோனை அட்டென்ட் பண்ணால் ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தா கண்ணு தெரியாத குழந்தைங்க ரொம்ப பேர் இருக்கா, என்னோடய வாய்ஸை வந்துட்டு கேட்டிருக்காங்க, நான் தான் பாட்டு பாடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்கக்கா, அந்த குழந்தைங்களை பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா, அது மட்டும் கிடையாது இவ்வளோ நாள் நான் ரூபஸ்ரீக்காக பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டு வச்சுருந்தேன், அந்த இதையே நான் மீறிட்டேன்க்கா, இவ்வளோ நாள் நான் கார்த்திக் சாருக்கு எதிராக பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை, ஆனால் இந்த ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் வந்துட்டு பிராய்ச்சித்தம் பண்ணணும் போல் எனக்கு இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல தீபா குழந்தைகளுக்கு தானே நீ பாடுற, எனக்கு அந்த குழந்தைகளை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, சரி தீபா 2 பேர் போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யா குச்சிக்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வேவு பார்க்குறதே அவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதாங்க்கா, நான் கார்த்திக் சார்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் தீபா, நான் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னதாவது வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எனக்கு என்னமோ ரூபஸ்ரீ வேறு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நானே போய் அந்த ஆசிரமத்தில் போய் பார்த்து பேசினேன், குழந்தைங்கள்லாம் என் முகத்தை தடவி பார்த்தாது நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணே கலங்கிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி தீபா ஃபீல் பண்ணாத, நாளைக்கு போய் நல்ல பாட்டு பாடி கொடுத்து அந்த குழந்தைங்களை என்ஜாய் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாரு. வாங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னங்க பலத்த யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் யோசனையில் இருந்தேன் அப்படின்றாங்க. அதுதான் என்ன யோசனைன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இப்போ பாட்டு பாடுறோம் அதுதான் சார்கிட்ட சொல்ல முடியாது, நம்ம எப்பவும் போல் அமைதியாக இருந்துரும் அப்படின்ற மாதிரி தீபா அமைதியாக இருக்க, சரி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வாயை திறக்கிறாங்க. அதுங்களையும் ஏன் நம்ம தீபா கிட்ட இப்போயே சொல்லணும், நம்ம முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்கிறதுனால தான் அது சொதப்பிடுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது, நம்ம நாளைக்கு பல்லவியை பாடி முடிச்சு பார்த்துருவோல, அதுக்கடுத்து வந்து தீபா கிட்ட சர்ப்ரைஸாக அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அந்த விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு வைங்க, எனக்கு அதை விட சந்தோஷம் பெருசாக வேறு எதுவும் கிடையாது, நான் உங்ககிட்ட அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சார் அப்போ பெருசாக ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமனே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் கார்த்தி ஒரு சைடு கிளம்புறாங்க, தீபா ஒரு சைடு கிளம்புறாங்க, மாற்றி அவங்கவுங்க கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி போகும்போது தீபா வராங்க, என்ன சார் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு
அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் போகிற வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஆல் த பெஸ்ட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் எந்த நோக்கத்துக்காக போகிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லி தீபா அமுச்சு வைக்கிறாங்க. தீபாவை தான் அவர் பார்க்க போகிறாருன்னு கூட தீபாவுக்கு தெரியாமல் நல்லா சந்தோஷமாக பேசி வழி அனுப்பி வைக்க, கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ எப்படி நம்ம கிளம்புறது, மீனாட்சி அக்காவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு சைடு மும்முரமாக வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்க, 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆக்சுவலாக நேற்று ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, கார்த்தி தான் எல்லா பிளானையும் வந்துட்டு தீபா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது தீபா உஷாராகி பாட போலாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ நமக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட எந்த பிளானையுமே சொல்லலை, எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அது தீபாவுக்கு வந்துட்டு பிளான் தெரியல. தீபா வழக்கம் போல் போய் பாட, கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல நின்று தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. அப்படி தான் சீன் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ப்ரோமோலே போட்டாங்க இந்த கண்டென்ட்டை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு கனவாக இருக்காது, கண்டிப்பாக இந்த அத்தியாயம் முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்துலேருந்து வேறு ஏதாவது ஸ்டோரி புதுசாக கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.